इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् 17வது ஸ்லோகம் வைகாகரவர்த்தனை ஸ்தோத்திரம். ஆச்சாரியார் பண்ண அநேக ஸ்தோத்திரங்கள்ல இது அந்நியதமம்னு சொல்ற. இதுல ஒரு விசேஷம், முதல் 9 ஸ்லோகங்கள்ல தேவி பாகவதம், துர்கா சப்தசதி இப்படிப்பட்டதான மந்திர பாகங்களுடைய ரகசியத்தை சொல்லி, அதற்கு பிறகு அம்பாளுடைய விபூதியை விசேஷமாக என்று சொல்ற. இந்த ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது அம்பாளுடைய பாதங்களை யார் வணங்குவாரோ வாழ்க்கை ஏற்படக்கூடியதான ஒரு உயர்ந்ததான ஒரு பலத்தை சொல்ற. அம்பாளுடைய திருவடிகள் அவைகளுக்கு அமிதமான ஒரு சக்தி உண்டு. என்ன சக்தி? உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுடைய வாழ்க்கையை திருப்பி வைக்கக்கூடியதான சக்தி. பிராரப்த கர்மா எப்படி இருந்த போதிலும் பிராரப்த கர்ம இது சம்பிரதி வந்த வேகம். பிராரப்த கர்மா நீ பண்ணின கர்மா, அதனால்தான் நீ இப்படி துக்கத்தை அனுபவிக்கணும் எனக்கூடியதான வார்த்தையை சொல்ல மாட்டாளாம். என்ன பண்ணுவான்? அதுக்கு தக்க மாதிரி அவனுக்கு நல்லதை உண்டு பண்ணி அவனுடைய துன்பங்களை போகும்படி பண்ணுவாராம். அது ஒரு விசேஷம். ஆகையால் பிராரப்த கர்மாவை நாங்கள் பண்ண முடியாதுங்கிறது சாதாரணமான ஒரு வியாக்கியா. ஆனா எப்படிப்பட்டதான கொடுமையான பிராரப்த கர்மா இருந்த போதிலும் அவனுக்கு நல்லதோடு ஒரு வழியை வகுத்து கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாடுறது. அதான் சொல்ற, பதகமனம் கருணாநிலையே பரிவர்த்தியோனுதினம் ரசிவே. அம்மா, உங்களுடைய பாத பத்மங்களை அனுதினம் பரிவர்த்தி, ஒவ்வொரு நாளும் யார் அதை உயர்ந்ததாக அதை பூஜை பண்ணுவானோ, நினைப்பானோ, தியானம் செய்வானோ. பரிவர்த்தியா அப்படின்னா பூஜான்னு அர்த்தம். நமோ வரிவத சித்திரகன் அப்படிங்கிற சூத்திரத்தினால பாணினி வரிவர்த்தியாங்கிற பதத்தை எடுத்திருக்க. அதனால்தான் பாஸ்கர் ராயர் வரிவர்த்தியா ரகசியம்னு பேர் வைத்திருக்காரு. சொல்றாரு பரிவர்த்தியான பூஜான்னு அர்த்தம். பூஜா தியானம் இவைகள் குறிக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு சொல். அது வரிவர்த்தியான்னு. யோ வரிவர்த்தியோனுதினம் சதிவே. இருந்தோறும் அம்பாளுடைய பாதங்களை யார் நினைக்கிறானோ, அதுக்கு ஒரு புஷ்பம் போட்டா போல தியானம் பண்றானோ, அவருக்கு என்ன? பதகமனம் கருணாநிலையே, கருணைக்கு இருப்பிடமா இருக்கிறவள் அம்பாள். எப்படிப்பட்டதான ஒரு பாவம் பண்ணியிருந்தவனா இருந்த போதிலும் அவனுக்கு நல்லது வரும், அவனும் நல்ல வழியில திருந்தணும். இங்க அது வேணும் இது வேணும் அதை பண்ணணும்னு ஒண்ணு பார்க்கல. அவன் நல்ல வழியில தெரிஞ்சுனான். நல்ல வழியில தெரிஞ்சுட்டானே, ஏன்னா அதற்கு பிறகு அவன் முயற்சி பண்ணுவான். அந்த முயற்சினாலேயே அவன் நல்லதை அடைவான். ஆனா இப்பொழுது நிறைய ஜனங்களுக்கு என்னன்னு டைரக்ஷன் தெரியல, எப்படி இருக்கணும்ங்கிறது தெரியல. ஒரு காலத்துல நாம எப்படி இருந்தோம், வேதமே உயர்ந்ததாக இருந்து கொண்டு வேதத்துல எப்படி இருக்கோ அப்படி ஜனங்கள் அனுஷ்டானம் பண்ணிட்டு அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆனா என்ன ஆயிடுது? நம்ம வாழ்க்கையில மாறுதல் ஏற்பட்டு முன்னால இருந்த மாதிரிதான் ஒரு வாழ்க்கை இல்லை. ஜனங்களுக்கு ஆசைகள் அதிகமாச்சு. ஆசைகள் அதிகம் இல்லாமலேயே எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு வழக்கப்பட்டு அப்படி இருப்பதே உயர்ந்தது என்று நினைத்துதான நாடு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் மாறியது. இந்த மாறுதல் இன்னைக்கு மட்டுமல்ல, அந்த காலத்திலையும் சில மரபுகள்ல இருந்தது. இரண்யாட்சன் இரண்ய மதுவா அவள்ல இருந்ததுனாலதான் இருந்தது. இதே போலதான். ஆனா ஜனங்கள் அதிகமாக இன்னைக்கு மாறிட்டு இருக்க. அவ்வளவு பகவான் கிருஷ்ண பரமாத்மா
அவன இமம் விவர்த்ததே யோகம் புரோக்தவானஹம் அவ்யயம். இந்த யோகம் இருக்கே, இதை நான் சூரியனுக்கு சொன்னேன். சூரியன் அவர் பையனான மனுவுக்கு சொன்னார். மனு விஸ்வாகவே பிரதீத், அந்த மனுவானவர் அவருடைய பிள்ளை விஸ்வாக்கு சொன்னார். ஏவம் பரம்பரா பிராப்தம் யோகோ நஷ்ட பரந்தவா. இப்படி பரம்பரையாக வந்ததான இந்த யோகமானது வெகு நாட்கள் இந்த ஜனங்கள் அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டே இருந்து அவளுக்கு சிரத்த குறைந்து ஆசைகள் அதிகரித்ததுனால் அந்த யோகத்தினுடைய ஒரு பவர் குறைந்து போயிடுது. நீ எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணல, முதல்ல இருந்த சிரத்த குறைஞ்சு போயிடுது. வர வர நான் சரி பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுது. சிரத்த குறைஞ்சதுனால அது காரியம் சக்கரமாக நடக்கல, ஒரு கர்மாவும் ஒழுங்கா நடக்கல. அதனால என்ன ஆயிடுதுன்னு இந்த கர்மமானது நஷ்டப்பரந்தவா, அது கெட்டு போயிடுது. அதுக்காக நான் மறுபடியும் சொல்றேன். அது மாதிரி இந்த ஜனங்களுக்கு அவளுடைய யோகம் குறைஞ்சு போனதுமே, நல்ல வழி குறைஞ்சு போனதுமே அவளை திருப்படும். ஏன்னா இப்படி நல்ல வழியில போயிட்டு இருக்கிறவாளுக்குத்தான் சேமம் வரும். அதற்காக என்ன பண்ணிட்டு இருக்காளா, நமக்கு யார் நமஸ்காரம் பண்றாளோ அவளை மனசுக்குள்ள பூந்து அவளுக்கு ஒரு நல்ல ஆச்சாரிய லாபம் கிடைச்சு அவ எப்பொழுதும் அவ சமயத்துல அவ நல்ல வழியிலேயே திரும்புவா அப்படிங்கிற வழியை காட்டி கொடுக்கிறாளா. பதகமலம் கருணா நிலையே வரைவத்தியோதினம் ரசிவே ஐ கமலே கமலா நிலையே கமலா நிலைய சகதம் நபவே. அம்பாளுக்கு கமலேன்னு கமலான்னு. கமலம் அப்படின்னா தாமரைன்னு. உலகத்துல எத்தனையோ புஷ்பங்கள் இருக்கு, ஆனா அத்தனை புஷ்பங்களோட தாமரைக்கு ஒரு தனி இடம் இருக்கு. இந்த தாமரை தான் நம்ம அப்பப்போ சொல்லிட்டு இருக்கோம். இந்த தாமரைக்கு என்ன விசேஷம் சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. இந்த தாமரை ஒண்ணுதான் அது மலரும், காலையே சூரியோதயம் வந்ததுலேயே மலரும், சூரியன் அஸ்தமிச்சு பார்த்தா மறுபடியும் முக்குளிச்சமா ஆயிடும், மலர்ந்தது மறுபடியும் மொட்டா ஆயிடும், மறுபடியும் காலையில் சூரியோதயம் மறுபடியும் மலரும். இதை நேரா பார்க்கலாம் வேண்டும். அது மலர்வது என்ன சொல்றதுன்னு உங்களுடைய இதயத்தை மலரும்படி படுத்தும். இதயம் மலரினா இதயத்துக்குள்ள இடம் உண்டு. அந்த இடத்துல அந்த பகவானுடைய ஒரு உருவம் நீங்க பார்க்கலாம். பகவானுடைய உருவத்தை பல இடங்கள்ல பார்க்கலாம். சாஸ்திரம் சொல்லுது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாதம், விசுத்தி, ஆக்ஞா, பிரம்மனந்தம் எனக்கூடியதான 7 இடங்களை எங்கேயாவது நீங்க தியானம் பண்ணலாம். ஆனா தியானமானது முதல்ல உங்களுக்கு எங்க சாட்சாத்காரமாகும், சாட்சாத்காரமும் நீங்க அனுபவிக்கிறார். சொப்பனத்துல பொருளை பார்க்கல, எப்படி பார்த்த? கண்ணால பார்க்கல, ஏன்னா கண்ணை மூடிட்டு தூங்குறேன். எப்படி பார்த்தேன்? மனதால பார்த்தேன். மனதால பார்த்தேன்னு சொல்றதை விட சாட்சியால பார்த்திருக்கேன். மனசுக்கு பின்னால ஒரு சாட்சி இருக்கு, அவர் தான் எல்லாவற்றையும் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சாட்சியினால நீங்க பார்த்திருக்க. அதனாலதான் அம்பாவோட சாட்சினி சாட்சி வச்சிதா அப்படிங்கிறது. எல்லோரும் சொப்னத்துல பொருள் எல்லாம் பார்க்கிறோம். எந்த ஒளியில் அந்த சொப்னத்தை பார்த்தோமோ அதுதான் அம்பாளுடைய ஒளி. பெரிய கட்டம் ஒண்ணு இல்லை. சொப்னம் பார்க்கிறப்ப ஒளி இருக்கும். ஏன்னா இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு தானே படுத்துருக்கேன். ராத்திரி படுத்துருக்கேன், ஐயா சூரியனுடைய ஒளி இல்லை. அன்னைக்கு அமாவாசை சந்திரனுடைய ஒளி இல்லை, லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் கிளியரா தெரியுது உங்களுக்கு சொப்னம். அது என்ன உள்ள இருக்கக்கூடியதால அந்த தெய்வத்தினுடைய ஒளி. அந்த ஒளி இருக்கும் பொழுது அது எப்படின்னு அந்த ஒளியினால உலகமெல்லாம் பிரகாசிக்கும். அங்கே சூரியன் பிரகாசிக்கிறா போலையோ, அந்த சூரியனுடைய ஒளியில நீங்க வெளியில போயிட்டு வரா போலையோ சொப்பனத்தை பார்க்கிறேன். அங்கே சூரியனே இல்லையே, ஒரு சூரியனை கற்பித்து அந்த சூரியனுக்கு ஒளியும் கற்பித்திருக்கு. அந்த சூரியனுடைய ஒளியை யார் கொடுத்தது? உள்ள உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒளி. அதனாலதான் அம்பாட அப்படின்னு உதிக்கக்கூடியதான சூரியன் ஒளியை போன்றவள் அப்படின்னு சொல்லுது. இதை நீங்களே பார்க்கல. ஆனா சொப்பனத்துல தானா சொப்பனம் வந்து உங்களுக்கு அதுல சுவாதந்திரம் இல்லை. எப்ப சொப்பனம் வேணும்னு நினைச்சா வர மாட்டேங்குது.
நீங்க நினைச்சா வரமாட்டேங்குது, இந்த சொப்பனம் வேணும்னா வரமாட்டேங்கிறது, வேற ஏதோ வருது. ஆனா நீங்க எப்பொழுது நினைச்சாலும் அந்த சொப்பனம் உங்களுக்கு, அந்த ஸ்வரூபம் உங்களுக்கு தோணும்படி பண்ணக்கூடியதான ஸ்வரூபம் இருக்கு. அதான் கமலான்னு. கமலாங்கிற சந்தமான தாமரைன்னு மட்டும் சொல்லல, தாமரையை மலர்னா போல உங்க இதயம் மலரணும். அதற்குள்ள அந்த சுவாமியினுடைய ஸ்வரூபம் உங்க மனசுல வராது. அதனாலதான் கிருதயா அப்படிங்கிறத பாட இதயத்துக்குள்ள இருப்பவள். அந்த கமலம்னு சொல்றது இதயம், அந்த இதயத்துல இருக்கிறவள். இந்த தாமரை மலர்மையானால் அதற்குள்ள இருக்கக்கூடியதான இடமானது நமக்கு அம்பாள் தெரியக்கூடியதான இடமா. எப்படி ஒரு கோவில்ல கருவறை கர்ப்பகிரகம் இருக்கோ, அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள அந்த திவ்யமான ஒரு ஸ்வரூபத்தை பார்க்கிறீங்களோ, அதே போல உங்க மனசுக்குள்ள மனசு மலர்ந்து அதற்குள்ள அந்த ஸ்வரூபமானது காணப்படும். இதை குடிக்கிறதுக்காக தான் அம்பாளை கமலான்னு சொல்லும். கமலான்னு சாதாரண சொல்றது மகாலட்சுமி தாயாரையே குடிக்கணும். ஏன் லட்சுமின்னு சொன்னா பணம் மட்டும் இல்லை, மனசு நிம்மதி, கௌரவம், இவை எல்லாம் லட்சுமிங்கிற வசத்துக்கு அர்த்தம். அதே போல அகி கமலே கமலா நிலையே, அம்பாள் எங்க இருக்கா? கமலா நிலையே. எங்க தாமரைகள் இருக்கோ அந்த இடத்துல வசிக்கிறாரா நிச்சயவாசி. இந்த தாமரைக்கு உள்ள வெளுப்பா இருந்தா, ஒவ்வொரு இரவும் வெளுப்பா இருந்தா, ஆனா ஒரு வெளுப்பா இருக்கிற நுனியில மட்டும் சிவப்பா இருக்கும். நுனியில சிவப்பது நடுவுல கொஞ்சம் வெளுப்பா இருக்கிறதால என்ன பண்றது? தத்துவகுணம் ஜாஸ்தி காமிக்கிறது. தத்துவகுணம் ஜாஸ்தி அந்த தத்துவ சஞ்சாய தேசம், தத்துவத்தினால ஆனந்தம் ஏற்படும். மனிதனுக்கு வேண்டியது நிம்மதி. அந்த நிம்மதி இதனால கிடைக்கும். அம்பாளுடைய ஒரு பாவ தியானத்தினால நமக்கு நிம்மதி கிடைக்கும். அகிகமலே கமலா நிலையே. யாரு தினமும் உங்களை யோ வடிவத்திலே அனுதியும் ஒவ்வொரு நாளும் உங்களை யாரு தெரிவிக்கிறானோ கமலா நிலைய அவன் எப்படி கமலா நிலையனா ஆக மாட்டான்? அவன் எப்பொழுதுமே உயர்ந்ததான ஒரு நிலையை உடைந்தவனாக ஏன் ஆக மாட்டான்? யார அம்பாளுடைய திருவடிகளுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறானோ அவனுக்கு எப்பொழுதுமே கமலா நிலையத்தோடு தானா வந்து சேரும். அகி கமலே கமலா நிலையே கமலா நிலைய சகதம் பவேன பவே அவபரமேவ பரம் பதமஸ்தித்யனுலயதோ மம கிம்மதிவே. இது சாதாரணமா ஒரு நாளைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினாலே அவனுக்கு எவ்வளவு பலத்தை கொடுக்குறேமா. ஆனா என்னுடைய நிலை தெரியுமா? நான் எப்படி இருக்கேன்? உங்களுடைய பாவம் இருக்க, இதுவே பரம்பதம், மிக உயர்ந்ததான நிலை. ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டியதான நிலை. எதை அடையணும்? உத்தியோகத்துல பெரிய போட்டு படிக்கிறதா, ஒரு மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிறதா, அது என்ன சம்பாதிச்சாலும் ஒரு லெவலுக்கு மேல லாபம் இல்லை. தங்கத்தையே சாப்பிட மாட்டேன், சாப்பிட்றதுக்கு அண்ணன் தான் வேணும். தங்கமே கொடுத்து அது சாப்பிட முடியாது. அதே மாதிரி என்ன உயர்ந்ததான ஒரு பதார்த்தங்கள் இருக்கு, அதையே சாப்பிட கொண்டே இருக்காது. வெறும்னு ஒரு நாளைக்கு முழுக்க பாதாம் பருப்பே சாப்பிடுவேன், ஒரு பருப்பு 2 சுட்டு சாப்பிடுவேன். அதான் அன்னமா சாப்பிடுறது முடியுமா? கிடையாது. ஆகையால் பணத்துக்கு ஒரு லெவல் தான் இருக்கு. இது தூரம் பட்டப்படவை கட்டும் போது 2 நாள் கட்டுவா கூட அது இந்த மெட்ரல் அது சரியா வராது, தூக்கி போட்டாரு. ஏன் சுவாமி? அது முதல்லதான் அதுல இல்லாத நிலையத்தில் அது இருக்கும். அது நிறைய வந்துருச்சுன்னா அதுல ஒரு திட்டம் இருக்க. ஆனா எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு உயர்ந்ததான ஒரு நிலை, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு திருப்தி அவைகள்லாம் இருக்கிறவேன்னு அம்பாளுடைய அனந்தம். பதம் தங்களுடைய பதம் இருக்கே, அந்த நிலையானது எப்படிப்பட்டது? உயர்ந்ததான ஒரு நிலை, துல்லியமான ஒரு நிலை. எந்நிலையில் நமக்கு துன்பமே காணப்படலையோ, எந்நிலையில் நமக்கு மனசு சாஸ்வதமான ஒரு நிலையில ஆனந்தமான நிம்மதியாக இருக்கோ, அந்நிலை மனுஷனுக்கு எவ்வளவு காசு இருந்தாலும் எவ்வளவு சாப்பிட இருந்தாலும் அவன் எதை விட்டு கொடுக்க மாட்டான்? தூக்கத்தை. ரொம்ப நன்னா இருக்குது, திரும்பினாலும் ரொம்ப நன்னா இருக்குன்னு தூங்காத பாருங்களேன். ஒரு நாளைக்கு பார்ப்பான், ராத்திரியெல்லாம் முடிச்சிருந்து அடுத்த நாள் காலமே தூங்கிட்டோம். ஏன்னா அவன் அறியாமலேயே இந்த தூக்கத்துக்கு அவன் போய் ஆடணும். இல்லாத போல அவனால இருக்க முடியாது. அப்படி அந்த தூக்கத்துல எப்படி நம்ம ஆனந்தம், நம்ம ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிறோமோ அதே போல நம்ம ஆனந்தத்தை அப்பப்ப நம்ம அனுபவிக்கிறோம். ஆகையால்
இது தூக்கத்தை விட உயர்ந்ததான ஒரு இல்லை. ஏன்னா தூக்கத்துல நமக்கு அஜ்ஞானம் இருக்கு, இந்த நிலையில அஜ்ஞானமும் இல்லை. அந்த ஸ்வரூபத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பதம் தான், காலடி தான் பரம்பதம். எல்லா மனிதர்களும் அடைய வேண்டியதான ஒரு இடம். இதுக்குதான் சிவபதம்னு சொல்றாங்க. பரமபதம்னு நம்ம சொல்றோம், அதுக்கு சிவபதம். அந்த சிவபதம்னு மங்களகரமான பதம். ஒரு துன்பத்தினுடைய வாசனையும் இல்லாதான ஒரு பதம், ஏற்றத்தாழ்வுகள் காணாததான ஒரு இடம். வைகுண்டாதி லோகங்களுக்கு போனாலும் நம்மளை விட விரிவா இருக்காம இருக்கும். ரத்த லோகத்துக்கு போனால் ஒரு யாகம் பண்ணினவாளுக்கு தனி குவார்டர், 10 யாகம் பண்ணினவாளுக்கு தனி குவார்டர். அங்கே போனாலும் கவலைகள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எப்ப எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். மனுஷ சரீரம் வேணுமா எடுத்துக்கலாம், பொது சரீரம் வேணுமா எடுத்துக்கலாம், சரீரம் இல்லாமலும் இருக்கலாம். இங்கே ஆகாச மாதிரியே இருக்கலாம். தாங்கள் எதை விரும்புகிறீர்களோ அப்பப்ப அது சேர்வது இருக்கு. இப்படிப்பட்டதான எல்லோராலையும் விரும்பத்தக்கினதான பதம். இந்திராதி தேவதைகளே அதற்கு மேல பூஜை பண்றாங்கன்னா அவளுடைய ஒரு ஆனந்தத்தை விட உயர்ந்ததான ஒரு ஆனந்தம்னு தெரியலையா? ஆகையால் சகல பிராணிகள்னாலையும் அடைய வேண்டியதான பதம் என்று நான் கருதுகிறேன். எனக்கு என்ன ஏற்படாது? ஆகையால் பகவத் பாதாரவிந்தங்கள்னு அம்பாளுடைய பாதாரவிந்தத்தை தியானம் மிக உயர்ந்ததான நிலையை அடைவா. ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபத்ரினி தைலசுதே. இப்படி அம்பாளுடைய பாதங்கள், இந்த பாதங்களை வச்சு பாதாரவிந்த சதகம் அப்படின்னு 100 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் மூக்ககவி. அவங்க 100 இப்படிப்பட்ட ஸ்லோகங்கள். அதனால அம்பாளுடைய பாதாரவிந்தத்தை இதைத்தான் நினைக்கக்கூடியது என்ன, அதனுடைய ஒரு உயர்ந்தமான ஒரு சுபாவம் என்ன அப்படிங்கிறத மூக்ககவி எழுதியிருக்கார். மூக்க பஞ்சசத்தின்னு. இதுல காஞ்சிபுரம் கேட்டத சொல்றதுங்கிறது மட்டும் இல்லை, அது பயப்படாத சொல்லிட்டு இருக்கு. ஆனா அம்பாளுடைய உயர்வை சொல்லக்கூடியதான கிரந்தங்கள்ல உயர்ந்ததான ஒரு கிரந்தம் கதாட்சதகம். அம்பாளுடைய கணக்கின் பார்வையை பற்றி ஒரு 100 ஸ்லோகங்கள், பாதாரவிந்தங்களை பற்றி ஒரு 100 ஸ்லோகங்கள், இப்படி 500 ஸ்லோகங்கள் விஸ்தாரமா எழுதியிருக்க ஒரு அழகான கிரந்தம். அவைகளுக்கெல்லாம் மூலம் இந்த கிரந்தம் தான். ஆகியால் இப்படி பார்க்கணும். அதான் கருது கனகலசத்கல சிந்து ஜலைரனு கிஞ்செனுதே குணதங்கபுமம் பஜதி சகிம்ன சுதி குங்குமகோ புஜகுமதடி பரிரம்பதுகானுபவம் தவசரணம் சரணம் கரவாணின தாமரவாணி நிவாசி சிவம். ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபத்ரினி தைலசுதே கனகலசத்சிந்து ஜலைரனு கிஞ்செனுதே குணதங்கபுமம். அம்பாளுடைய ஒரு க்ஷேத்திரம், ஒரு கோவில். அந்த கோவிலானது வேற எங்கேயும் இல்லை, நம்ம இதயத்தில் தான் இருக்கு. இப்பதான் ஜன திரிகோண அந்தர தீபிகா அப்படின்னு இதயத்துல, நம்ம இதயத்துல இருக்கா. நீங்க நினைக்கலாம் இவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருந்தா நம்ம இதுல அம்பாள் இருப்பாளான்னு அப்படின்னு நினைக்குவேன். நீங்க எவ்வளவு பாவம் பண்ணிட்டேங்கிறது அம்பாளை கணக்கு இல்லை. ஏன்னா மனுஷன்னு அப்படிதானே இருப்பான். மனுஷிய லோகம் புண்ணியமும் பாவமும் சேர்ந்துதான் பண்ணிட்டு இருப்பான். குழந்தை கல்யாணம் பண்ணினா அம்மாவுக்கு கோபம் வராது. கோபம் வராமல ஏன் நடிக்கிற, நல்ல வழியை தெரிஞ்சணும் தான். குழந்தை கல்யாணம் பண்ணணும், அது பண்ணினா தான் அம்மாவுக்கு இஷ்டம். ஆனா அந்த குழந்தைய நல்ல வழியில திருத்தறதுக்காக பார்த்து கொண்டிருக்க, அதான் அம்மாவுடைய மாத்திரு ஸ்வரூபம். ஆகையால் நம்ம இவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன்னு நீங்க யாரும் நினைக்க வேண்டாம். பகவான் சொல்ற உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பாவங்களையும் சேர்த்து நீ பண்ணுவீங்க. ஆனாலும் ஏதோ உங்களால கொஞ்சம் பண்ண முடியும். ஆனா அத்தனை பாவங்கள் பண்ணினாலும் என்னை நீ நினைத்த மாத்திரத்தினால் என்ன பண்றேன்னு கார்ட்ட கொண்டு பழைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்ட. இன்னைக்கு புதுசு அப்படின்றாரியா
சாதுதேவதனந்தம்ய சம்யக் யவதிதோஹிதா. நல்ல இடத்தோட வந்திருந்தாங்க. அன்னைக்கு அப்படி பண்ணினாலே எல்லாத்துல அப்படிதான் சொல்லும். பேரன் வந்திருப்பான். அந்த பேரன்கிட்ட பையனுடைய சின்ன வயசுல இருக்கிற போட்டோ காமிச்சு, உங்க அப்பா இப்படிதான் இருந்தார் சின்ன வயசுல, இப்படி உங்க அப்பா 4ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டார், இது பேரன்கிட்ட சொல்லணும். இப்பதான் ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு வந்துட்டு நல்லா சம்பாதிச்சிருக்காரு, என்ன பண்ணிருக்காரு. அந்த பேரன்கிட்ட அப்பா பத்தி சொல்லலாமா? அதனால சில பேர் இப்படி பண்ணுவா. எதுக்குன்னு தனக்கு வேற மேல ரொம்ப இஷ்டம்னு காட்டிக்கிறதுக்காக அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது விவகாரம் ஒழுங்கு. ஆனா லோகத்துல என்ன அது மாதிரி ஒரு தப்பு பண்ணினா அந்த தப்புன்னு எடுத்து சொல்ல மாட்டாராம். என்ன பண்ணுவா தெரியுமா? அதெல்லாம் மறைச்சு வச்சிருப்பாள். அவருடைய தோஷங்கள்லாம் மறைச்சு வச்சுட்டு நல்லது பண்றாங்க. அது மாதிரி நம்ம இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம், அதை நீங்க ஒரு தடவை உள்நோக்கி பார்த்தீங்களேயானால் அல்லது பார்க்க முயற்சி செய்தீங்களேயானால் போறோம். அம்பாள் என்ன பண்றா தெரியுமா? உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கொடுக்குறா. எப்படிப்பட்டதான நன்மையை கொடுக்குற? அம்பாளுடைய கோவில் இருக்கு, திருக்கோவில் இருக்கு. அந்த திருக்கோவிலுக்கு முன்னால காலமே அளந்து விட்டு அதுக்கு ஒரு கோலம் போட்டுகளையானால் அவனுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்னு, ஏதோ கோலம் போட்டிருக்கார், வேலைக்காரி போட்டா நம்ம என்ன கொடுக்குறோம், ஏதோ 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறோம் அப்படின்னு நினைப்பாட. அப்படி கிடையாது. ஒரே ஒருவன் அம்பாளுடைய கோவிலுக்கு முன்னால் ஒரு கோலம்னு ஒன்று போட்டுகளையானால் அவனுக்கு என்ன கொடுக்குறானா, இந்திரனுடைய ஆசக்காரியானவள் வழங்கக்கூடியதான அந்த அளவுக்கு இந்திர பதவியே கொடுக்கலாம். சட்டி குஷபும்ப சட்டி பரிரம்பா. சட்டி தேவி ஆலிங்கனம் பண்ணிட்டா எவ்வளவு சக்கியம் வருமோ அந்த சௌக்கியத்தை கொடுப்பாளாம். அப்படின்னு இந்திர பதவியை கொடுப்பாளாம். யாருக்கு? கனக லதஸ்து ஜலைஹி அனுசஞ்சினுதே. கனக லதஸ், அந்த தங்கம் போன்ற பிரகாசிக்க போட்டிருக்கக்கூடியதான யாதவ சிந்து ஜலைஹி, கங்கா ஜலங்கள்னால அனுசிஞ்சினுதே குணரஞ்சபுவம். அனுசிஞ்சினுதே, அதை தெரிஞ்சு அங்க கோலம் போட்டா பகதி சகிம் நசதி குஜகும்ப சதி பரிரம்ப. சதின்னா சதி தேவி, இந்திரனுடைய ஆசக்காரி. இந்திரனுடைய ஆசக்காரி ஆலிங்கனம் பண்ணிட்டு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதான நிலை இந்திர பதவி. அந்த இந்திர பதவியே கொடுப்பானா ஒரு நாளைக்கு கோலம் போட்ட. அதனாலதான் தினந்தோறும் நாம தான் என்ன பண்ணணும்னு, முகத்துல ஏதாவது இருக்கணும். முகத்துல விபூதியோ குங்குமமோ அல்லது நாமமோ ஏதோ நாங்க வச்சுக்கணும் கோலம் போட்டா போல. ஏன்னா இதயத்துக்கு இந்த முகமானது அம்பாள் இருக்க திருக்கோவிலுக்கு வாயில். ஆகையால் இதை சுத்தப்படுத்துறது சுத்தமா இருக்கணும். இது ஒரு குங்குமம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்லிருக்கு. கல்யாணம் ஆனப்புறம்தான் குங்குமம் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். முதல்ல எப்பொழுதுமே இருக்கணும். லலாட்டம் சூன்யமாக இருக்கப்படாதுன்னு சொல்வா. அது விவாகமானவரே அது இங்க மட்டும் இல்ல, வசதியும் குங்குமம் வச்சுக்கணும். அப்படி சுருதி சீமந்த சிந்தூரி அப்படின்னு வருடலையும் குங்குமம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்றது விசேஷமா. இப்படி எதுக்கு அடங்கி வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த லலாட்டமானது அம்பாளுடைய கோவிலுக்கு துவாரம் மாதிரி. இங்க தினந்தோறும் நீங்க விபூதியோ குங்குமோ ஏதோ இங்க வச்சிருந்தீங்கன்னா அங்க அலங்காரம் பண்ணினா போல அது அவ்வளவு உயர்ந்ததான ஒரு பணத்தை கொடுக்கறதா. இது சாதாரணமாக நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம், பெரியோடும் வச்சுருந்த. காலமே விபூதியை குழச்சி எடுத்துக்கணும். சாயங்காலம் வெறுமதான் உத்தூடனம் பண்றது. உத்தூடனம் பண்றதுன்னா குழச்சி எடுத்துக்காம சாதாரணமா எடுத்துக்கிறது. இப்படி சஞ்சா அம்போ விரகிதா பூதி சாயம் அம்போ விநாசினி அப்படின்னு தர்மசாஸ்திரம். ஜலத்தை சேர்க்காததான விபூதி சாயங்காலத்தில் இவனுக்கு பாபத்தை அகற்றும். அம்போ விரகிதா பூதி சாயம் அம்போ விநாசினி இப்படின்னு சொல்றது சாஸ்திரம். இது எதற்காக சொல்வது அப்படின்னா, இந்த லலாட்டஸ்தானம் அம்பாளுடைய ஒரு கோவிலுக்கு ஒரு வாசல் மாதிரி. நாம் அம்பாளை எங்க தியானம் பண்றோம்? இதயத்துல தியானம் பண்றோம். அதே மாதிரியே நன்றா இதயத்துல தியானம் பண்ணி வந்த பிறகு ஆக்ஞா சக்கரத்துல தியானம். 2 குருவங்களுக்கு நடுவுல அங்கே இந்த விபூதியோ அல்லது கும்பமோ ஏதோ ஒண்ணு இருந்தா இவனுக்கு சேமத்தை கொடுக்கும்
அதுக்கு பிரமாணம் தர்மசாஸ்திரம் நீங்க எழுதுற பஜதி சகிம் நததி குஜகும் வததி பரிரம் வசுதானுபவம் அவதரணம் சரணம் கரவாணி. அம்மா உங்களுடைய பாதங்களைத்தான் நான் சரணாகதி அடைகிறேன். என்ன பண்ணவர் நத அமரவாணி நிவாசி சிவம் நத அமரவாணி. தேவதைகள் எல்லாமே சேர்ந்து கூட்டம் கூட்டமா அம்பாளை நமஸ்காரம் பண்றான். தேவர சிகண சங்காத சூயமானாத்ம வைபவா. தேவதைகள் ரிஷிகள் தேவதைகளா இருந்த நாரதாதிகள் எப்பொழுதும் சேர்ந்து கூட்டம் கூட்டமா என்ன பேசிட்டு இருக்கா? ஸ்டாக் மார்க்கெட் பத்தியோ அல்லது வேற ஏதோ பத்தியோ, இந்தியால எவ்வளவு ஸ்கேம் நடந்ததோ இதுன்னு அவன் நினைக்கிறது இல்லை. அவன் எதை பத்தி நினைக்கிறா? அம்பாளுடைய வைபவத்தை பத்தி நினைக்கிறான். ஏன்னா அது ஒன்றுதான் அவளுக்கு உயர்ந்ததான நிலையை கொடுக்கும். மனிதனுக்கு உயர்ந்ததான நிலைன்னா மறுபிறவி இல்லாத நிலை, இருக்கிற காலத்துல மனசு நிம்மதியை கொடுக்கிற நிலை, அவ்வளவுதான். மீதி மற்ற பதவிகள்னா ஒவ்வொரு நாளைக்கு அழியக்கூடியதுதான். எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு இல்லாது. அவன் இவனுடைய வாழ்க்கையை அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு இவனால சொல்ல முடியாத. ஆகையால் இருக்கும் பொழுது அதை நம்ம நல்ல வழியாக சரி பண்ணிக்கணும். காற்று இருக்கும் பொழுதே சூற்றிக்கொள்ள. காற்றுன்னா என்ன காற்று? உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான மூச்சு காற்று. காற்று வெளியில் இருக்கிற காற்று இல்லை, மூச்சு காற்று இருக்கும் பொழுதே நல்ல வழியை பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்றது காற்று. அது மாதிரி நம்ம ராமுவைகி மகாராஜ சரணம் பரமேஸ்வரி ஆராதிகா சைவரிடம் பவர்கதா. என்ன பண்ணணும்? ராமுவைகி மகாராஜா, ஏ ராஜா சொல்றதனே அந்த அம்பாளை சரணாகதி பண்ணு. சரணம் பரமேஸ்வரி ஆராதிகா சைவரிடம். மனுஷால அந்த அம்பாளை ஆராதனை பண்ணினா அந்த அம்பாள் என்ன கொடுக்குறா? போக ஸ்வர்க அபவர்கதா. இருக்கிற வரைக்கும் போகத்தை கொடுக்குறா, அதற்கு பிறகு ஸ்வர்காதி சொர்க்கத்தை கொடுக்குறா, அதற்கு பிறகு மறுபிறவி இல்லாதான மோட்சத்தையும் கொடுக்குறா. என்ன ஒன்றோ அதையும் பண்ண மாட்டேங்கிறேன், தெரியல, சொல்லி தரல. ஆகும் அது போல அவதரணம் சரணம் கரவாணி. இந்த உங்களுடைய சரணத்தை தேவதை எல்லாம் நமஸ்காரம் பண்றாமா? அது மட்டும் இல்ல, வாணி நிவாசி. அம்பாள் எங்க இருக்க தெரியுமா? நான் எங்க சாஸ்திரங்கள் இருக்கோ, எங்க வேதங்கள் இருக்கோ, எந்த நற்சொற்கள் இருக்கோ அந்த இடத்துல அம்பாள் இருக்கலாம். இனிமையான பேச்சு இருக்கணும். எந்த வார்த்தையும் இன்னொருத்தர நம்ம மனசு தாக்கும்படி பேசாமல் இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்து அம்பாள் அவரிடத்துல தாக்குமா இருக்கலாம். அதனால அம்பாளுடைய பேருனா வாணி நிவாசி சிவம். அதோட மட்டும் அம்பாளை யாரும் தியானம் பண்றாளோ அவளுக்கு இது அறிவு தானா வந்துட்டு. அம்பாளுடைய அறிவு தானா சரஸ்வதியினுடைய அறிவு வருமா? ஏன்னா சரஸ்வதி மாதாவும் மகாலட்சுமி மாதாவும் ரெண்டு பேரும் அம்பாளை எப்பொழுதும் பூஜை பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னு ரெண்டு பக்கத்துலயும் வாணியும் மகாலட்சுமியும் சரஸ்வதி மாதாவும் எப்பொழுதும் அம்பாளை சேவித்துக் கொண்டிருக்கா. ஆயால் அம்பாளுடைய பாதங்களுக்கு தாங்கள் நமஸ்காரம் பண்ணினா இரண்டு பேருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதோட மட்டும் இல்ல, சிவம் பரம மங்களமான சுருதே சகல கல்யாண பாஜனம் ஏத்திரஜாயதே பொருள சமஜம் நித்தியம் பிரஜாமி கரணம் அப்படின்னு அந்த அழகான அந்த சொரூபம் அது நமக்கு கிடைக்கும். ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபத்மினி தைலசுதே அப்படின்னு அம்பாளுடைய பாதங்களை வர்ணனம் பண்ணினார். அடுத்த ஸ்லோகத்துல அம்பாளுடைய திவ்யமான 16 அந்த முகத்தை வர்ணனம் பண்றது. தவவிமலிந்து குலம் பதலிந்து மலம் சகலம் நனுகூலயதே கிமுபுருஹிருத புரிந்து முகீஷு முகே விரதோ விதுகிக்ரியதே மமது மதம் சிவநாமதனே பவதி கிருபயா கிருதகிமுனஸ்க்ரியதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபத்மினி தைலசுதே தமவிமலேந்து குலம். இந்து குலம் 1000 சந்திரங்கள் சேர்ந்தா எப்படியோ அப்படிப்பட்டதான ஒளி அம்பாளத்துல இருக்கு. அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல எப்படி ஒரு ஒளி இருக்கு, சந்திரன் 1000 சந்திரங்கள் சேர்ந்தா அப்படியோ அப்படி. ஓஹோ, அப்ப சந்திரங்களை நிறைய பெருக்கினா அம்பாளுடைய முகத்துக்கு சரியாயிடுமா? அது மட்டும் இல்லை. தமவிமலேந்து குலம்
குலம்னு சொன்னா கூட்டம்னு அர்த்தம். இந்து குலம் சந்திரர்களுடைய கூட்டம். சந்திரர்களுடைய கூட்டம் மட்டும் இல்ல, விமலேந்து குலம். சந்திரனுடைய எவ்வளவு இருந்தாலும் ஒரு அழுக்கு இருக்கு சாருங்க. சில பேர் அந்த முயல்னு சொல்றாங்க. ஒரு முயல் அங்கே போய் மாட்டிட்டு இருக்கு, அதனாலதான் அங்கே அழுக்க தெரியுது. சில பேர் சொல்ற பாட்டி அமைக்க தோசை சுட்டு இருக்காங்க, இது மட்டும் இருக்கு அவாவாளுக்கு தோணிட்டு சொல்ற. ஆனா சந்திரன் இடத்துல என்னன்னு இந்த ஸ்ரீஹர்ஷன் ஒரு கவி, அந்த கவி என்ன பண்ணினா தெரியுமா, நான் இந்த சந்திரன் கருப்பா இருக்கே எதுக்கு அவர் உத்ரேஷம் பண்ணினார். இந்த தமயந்தியை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக அவர் அதுக்கு என்ன எதனால உண்டு பண்றதுன்னு ட்ரை பண்ணினாரா. தங்கத்தினால பண்ணலாமா, வெள்ளியினால பண்ணலாமா, உயர்ந்தான பதார்த்தத்துல பண்ணலாமா அப்படின்னு பார்த்து பார்த்து கடைசியில சந்திரன் தான் எல்லாருக்கும் அட்ராக்ஷன். யாரா இருந்தாலும் சந்திரனை பார்த்தா போகும்னு சொல்றாள, எகட்டுறதோ மறுபடியும் பார்க்கணும்னு நினைக்கிறாள். இது போல சில பதார்த்தங்கள், யானை எத்தனை தினம் பார்த்தாலும் இன்னொரு தினம் பார்க்கணும். ரோட்ல யானை பண்ணா அது எப்படி பார்க்கிறேன், சரி இத்தனை நாள யானை பார்க்கலையாதுன்னு அப்படி பார்க்கணும். சின்ன குழந்தையாலும் வயதானவராக இருந்தாலும் சரி யானைன்னா அது பார்ப்பா, சந்திரனை பார்ப்பா. அதே போல பீச்சில் சமுத்திரத்தை பார்த்துட்டே இருப்பா. மணிக்கணக்கா போய் இங்க உட்கார்றதுல என்னதான் இருக்கு, அதே அலை தானே, அதே சமுத்திரம் தானே. யாரு விஷயம்னா அங்கே மனசு கவலையா இருக்கிறவெல்லாம் அங்கே போய் உட்கார்றேன். அங்கே போனா உங்களுக்கு கவலை போறதில்லை, இருந்தாலும் தான் இருக்கு. இருந்தாலும் ஜனங்கள் அதை பார்த்தா ரொம்ப இஷ்டம். அப்படி ரொம்ப எல்லோரையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடியதான சக்தி இருக்கக்கூடியதான பொருள்களில் சந்திரன் ஒரு பொருள். ஆகையால் வரல வழியினா இந்த தமயத்தினுடைய முகத்தை செய்வதற்காக அந்த சந்திரன் ஒரு அம்சத்தை அப்படியே கொண்டு பண்ணினார். அதனாலதான் அந்த இடத்துல என்ன அந்த குளத்துல கொஞ்சம் இதா போயிடுது. அதனாலதான் இந்த பேக்ரவுண்டா இருக்கக்கூடியதான ஆகாசமானது தெரியுதுதான். அதனால கனி கனிமா கம்னு ஆகாசம், அந்த ஆகாசத்துல பேக்ரவுண்ட் அங்கே கூட்டு எடுத்ததுனால அந்த பேக்ரவுண்ட் தெரியுது. அதனாலதான் அங்கே மார்க் இருக்கு. ஒரு மாதிரி சொல்ற. ஆனாலும் ஒண்ணு நிச்சயம், என்ன அழகாக உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகள்னாலையும் விரும்பப்பட்டு பார்க்கப்பட்ட போதிலும் சந்திரன் இடத்திலையும் ஒரு அழுக்கு இருக்கு. ஆனா அம்பாடு அது விமலேந்து குலம், அந்த விமலம்னு போட்டிருக்க பட்சல விகத மலம். சைவ சாஸ்திரத்துல ஒரு மனுஷன் இருக்கானே, இந்த மனுஷனுக்கு 3 விதமான மலங்கள். அந்த 3 விதமான மனங்களுக்கும் அப்பாற்பட்டவன் பசு, பதி. இவன் பசு. அந்த பதியானவன் இந்த பசுவை பாசத்தை விட்டு அகற்றுகிறார். பசு நிலத்துல பாசங்கள் உண்டு, பசுமாட்டை கட்டிவிட்டு, அதனால அதுக்கு சுவாதந்திரம் இல்லாம போயிடுது. அந்த சுவாதந்திரம் வரணுமையானால் இந்த கட்டை அவுத்தாத்தானே வரும். இந்த கட்டை யார் அவுத்த முடியும், யார் பசுமாட்டை இது பண்ணிட்டு இருக்கானோ அவன் அவுத்த முடியும். அந்த பசி தான் அதை அவுத்தணும். ஆகையால் அந்த பசியானவர் பசுவனுடைய பந்தங்களை, அந்த கட்டுகளை, மலங்களை அவுத்தணும். இது என்ன, முப்பிலி நூலோட கட்டப்பட்டது இந்த பந்தம். அந்த முப்பிலி நூல் என்ன, ஆணவ மலம், காயிக மலம், கார்மிக மலம் அப்படின்னு 3 மனங்கள். ஆணவ மலம் நமக்கு தெரியாமலே நான் உயர்ந்தவன் அப்படின்னு ஒரு கொஞ்சம் கொஞ்சமான மனுஷியால தெரிஞ்சு, நமக்கு கொஞ்சமா இருக்கு, சில பேருக்கு அதுவாதான் இருக்காங்க. அது எப்ப இருந்தாலும் நான் என்கிற அகங்காரம் இருக்கு எல்லோருக்கும். அதற்கு இது ஆணவ மலம் உண்டு. காயிக மலம் இந்த சூழ சரீரத்தினால பண்ணக்கூடியதான மலங்கள், கெடுதல்கள். அதுபோல கார்மிக மலம், ஏதோ தெரியாமலேயே சில நம்ம அறியாமலேயே சில வார்த்தைகளை பேசுறோம், சில சரீர சேஷ்டைகளை பண்றோம். அதனால என்னாச்சு, இன்னொருத்தருடைய மனசானது நோகாது, அது அப்படியே மலை மாதிரி சேர்ந்து போறதுதான். இந்த 3 விதமான மனங்களையும் ஆக்கணுமேயானால் அதுக்கு அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை தியானம் பண்ணணும். குலம், அதனால்தான் மனுஷனுடைய மலம் இவைகள்லாம் போகணும் என்பதற்காகத்தான் அந்த அம்பாளுடைய முகமானது ஒரு விதமான அழுத்தம் இல்லாதான ஒரு உயர்ந்ததான சந்திர பிரகாசம் மாதிரி இருக்கு. விமலேந்து குலம் வதனேந்து மலம், வதனேந்து மலம்னு படிக்கிறது, வதனேந்தும் அலம். சந்திர முகத்தை அது என்ன பகலம் போல அலம். இதை யார் தியானம் பண்றாரோ அவனுக்கு எல்லா விதமான அனுகூலத்தையும் செய்வதற்கு இது கொண்டு போறோம். இது ஒரு தரம் அம்பாவுடைய முகத்தை யார் தியானம் பண்ணுவானோ, மனதில் பார்ப்பானோ,
பொண்ணு போரும் கலவிமலேந்து மலம் குலம் வதனேந்து மலம் சகலம் அனுகூலயதே சகலம் அனுகூலயதே அலம் உங்களுக்கு அதை பண்றதுக்கு எது முடியாது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும். இந்த கவி சொல்ற இந்த அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை இந்த அழகை சமானமாக இதுக்கு ஒப்பான அழகு வேற யாருக்காவது இருக்கா என்று பார்ப்போம். புரியாது. இந்திரன் என்ன பண்ணுவானா பிரம்மதேவர் சிருஷ்டி பண்ணியதான இந்த உலகத்துல 714 பவனங்கள்ல அழகான பெண்மொழிகளை பண்ணுவார். அவளுடைய காலமானபோது சொர்க்கலோகத்துக்கு வாங்கன்னு சொல்வார். அங்கேயே கொஞ்ச நாள் அவளுக்கு என்ன பிரம்மதேவருடைய சிருஷ்டியில இப்படி அழகான ஒரு ஸ்திரீகள் இருக்காருன்னா அவள்லாம் அந்த லோகத்துல இருக்கட்டும் அப்படி நிறைய அப்சரஸ்தர்கள்லாம் அங்க இருந்துட்டு இருக்காரு. அப்சரஸ்துன்னு என்ன? ஜலத்தினுடைய பகுதி யாருக்கு சரீரத்துல அதிகமா இருக்கோ அவள். நீங்க 10 நாள் ஜலம் சாப்பிடலன்னு வச்சுங்களேன், இந்த சரீரமானது உடம்பு தோலெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். உப்பு வேணும் நமக்கு, சரீரத்துல ஜலம் வேணும். உப்பு இல்லாத போனா இந்த சரீரமானது ஒரு மாதிரி ஆயிடும். ஏன் தோலே ஒரு மினுக்கு போயிடும். அதனாலதான் சமஸ்கிருதத்துல உப்புக்கு லவணம்னு பேரு. அந்த லவணத்தினால வரக்கூடியது லாவண்யம். இந்த லாவண்யம் போயிடும். அந்த சரீரத்து மேல் தோலை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிடும். இந்த தோலுக்கு ஒரு மினுமிருப்பு இருக்கு. அந்த மினுமிருக்கு இருக்குன்னு எப்படி தெரியும்னா, இப்ப உயிரோட இருக்கிறப்ப இருக்கா இல்லையா, இதுவே இந்த தோலை உயிர் போன பிறகு அந்த தோலை மிருதங்கத்துக்கு 2 பக்கம் போட்டு வச்சிருக்கேன், இந்த தவளுக்கு வச்சிருக்கேன். அதை பார்த்தா உங்க தோல் மாதிரியா இருக்கு இல்லையே, ஏன் எது அப்படின்னு அதுல இருக்கக்கூடியதான அந்த சக்தி போயிடுது, அதுக்கு அந்த மினுமிருப்பு போயிடுது. அதுக்காக அப்பப்ப அந்த மாவு தர வேண்டிய இருக்கும். இதை சத்தமே பண்ணாததுன்னு. அப்ப அந்த தோலுக்குள்ள அந்த சக்தி இருக்கணும், அப்பதான் அது சரியா வரும். அதே மாதிரி இந்த உப்பும் ஜலமும் அது இருக்கணும். ஜலபாகம் அதிகமா இருக்கிறதாதான் அப்சரஸ்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல. இது போல ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அர்ஜுன் குழந்தோ அப்படின்னு அங்கே கொஞ்ச நாள் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி அதோ ஒரு வழக்கம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேபிட். அதே போல இந்திரனுக்கு என்ன அழகானவர்கள்லாம் அங்கே சொர்க்கலோகத்துக்கு நிவாரணம் அங்கே இருந்துருக்கான். அப்படி இருக்கக்கூடியதான அழகானவர்கள்லாம் எங்க இருக்கலாம், அவரை எங்க பார்க்கலாம், சொர்க்கலோகத்துல பார்க்கலாம். ஆனா அந்த சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடியதான பெண்மணிகளுடைய முகங்கள் ஏதாவது அம்பாள் என்பதுக்கு கிட்ட வர முடியுமான்னு பார்க்கலாம். புருகூதன் அதிகமாக ஹோமம் பண்ணப்பட்டவன் யார், எப்பொழுதும் இந்திரா எப்பா அப்படின்னு நிறைய உலகத்துல இருக்கிறவாள்னா எந்த யாகம் பண்ணினாலும் அதுல இந்திரனுக்கு ஒரு பங்கு உண்டு. அப்படி இந்திரன் ஒரு அங்க இருக்கக்கூடியதான அழகான பெண்மணிகளுடைய அவளுடைய முகங்கள் எல்லாம் சேர்ந்து அவளுடைய முகத்தை தோக்கடிக்க முடியுமா? முடியாதா? எங்கேயும் இருக்கு அவளுக்கு என்ன, அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்தினுடைய திவலை வந்ததுதான் அவளுடைய அழகா அப்படி இருந்தது. ஒரு வியக்தி அழகா இருக்கணுமேனா அது ஈஸ்வரானுகிரகம் வேணும். ஒரு வியக்தி நல்ல புத்திசாலியா இருக்கணும்னா ஈஸ்வரானுகிரகம் வேணும். அவன் உயர்ந்ததான பதவியில இருக்கணும்னா ஈஸ்வரானுகிரகம் வேணும். அப்படி இது அழகானது அம்பாளுடைய அனுகிரகத்தினால கிடைத்ததான ஸ்வரூபம். இந்த லாவண்யம் இங்க இருந்து லாவண்ய சமுத்திரம் இங்க இருக்கு, மகா லாவண்ய சேவதே. அழகுக்கெல்லாம் இருப்பிடம் அங்கே. அங்கிருந்தா ஒரு தேவலை இங்க வந்துருக்கு. அந்த ஒரு தேவலையே இவளுக்கு உலகத்துல அதிலோக சுந்தரின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்படிப்பட்டதான இவள் அந்த அம்பாளுடைய சுரூபத்தை தாண்ட முடியுமா? முடியாது. அதான் சொல்ற இந்திரபட்டணம். அங்க இருக்கக்கூடியதான இப்படிப்பட்டதான அழகான அந்த சுமுகியை பெண்கள்னால கிடையாது. இந்த முகமானது வேற எதுனா பண்ண முடியுமா? முடியாது. மத்தம் ஆமா. அதனாலதான் நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துருக்கேங்கிறான். மத்தம் சிவநாமதனே. அம்பாளுக்கு என்ன தனம் இருக்கு அப்படிங்கிறத சிவநாம இருக்கு. இதுதான் நிஜமான பணம். இந்த ரூபா நோட்டோ தங்கமோ ரூபியோ பசுக்களோ
இவைன்னா அது நிஜமான தனமா இருக்காது, எப்ப வேணா போயிடும். அது சொல்ல முடியாது. நம்மகிட்ட இருக்குன்னு சந்தோஷம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது தவிர எப்ப இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்பர் 1 இந்தியால இவன் தான் பணக்காரன் தான். 2 நாள் ஆச்சு ஷேர் மார்க்கெட் இறங்கிட்டு என்னடா அவர் 15வது வருஷத்துக்கு வந்துருக்காங்க. இன்னைக்கு நம்பர் 1 இருந்தால் அடுத்த நாள் 15 எப்படி அது என்னாச்சு? இவங்கிட்ட இவ்வளவு ஷேர் இறங்கிட்டு 22 ஷேர் ஏறிட்டு இவரான ஒன்றும் பண்ண முடியாது. என்ன லாபம் என்னன்னு நமக்கு ஒரு லாபமும் கிடையாது, ஒரு நஷ்டம் கிடையாது, நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா ரொம்ப காசு இருக்கிறவளுக்கு என்னன்னு அவ எங்கேயாவது போனா முதல்ல யாரும் நிறைய பணக்காரன் நினைக்கிறாளோ அவளை தான் கொண்டுவான். மற்றவர்களை நீங்களும் வாங்க சார், நீங்களும் வாங்கன்னு அது அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அதே மாதிரி அம்பாள் இங்க இருக்கக்கூடியதான பணம் என்ன? அம்பாளுக்குல சிவநாமதனே அந்த பரமேஸ்வருடைய பேர் இருக்கு பார்த்தா அதான் நாமபாராயண பிரீதா நித்யான தேஸ்வரே. வேற ஒண்ணும் வேண்டாம், பேரை சொன்னா போதுமா. அத ஒவ்வொரு நாமாவும் ஒவ்வொரு மந்திரம். அந்த சிவநாமாக்கள்லாம் ஒரு மந்திரம், அம்பாளுடைய நாமாக்கள்லாம் மந்திரம். ஸ்ரீமாதா ஸ்ரீமாதாக்கி ஸ்ரீமத் ஸ்ரீமாதரேஸ்வரி இதற்கு குண்டகம் பூதா தேவகா அதிகம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மந்திரம். 1000 மந்திரங்களும் ஒரே தரம் சொல்லணும் இல்லை, ஒரு நாமாவை சொன்னா போதும். அதே அம்பாளுக்கு என்னன்னு எப்பொழுதும் அந்த பரமேஸ்வர நாமாக்களையே சொல்லிக் கொண்டு சிவநாமதனே அந்த பரமேஸ்வருடைய பேரை சொல்றது, அவருடைய லீலைகளை நினைக்கிறது. அம்பாளை சரஸ்வதி மாதா போட்டு ஸ்ரீ பாடும்பா அம்பாளை வச்சு பாடுவா, சிவநாமங்களை பாடுவாளாம். அப்படி சொன்னது சாது வச்சனே சாதுன்னு சொல்லலாம். அடுத்த கணம் என்னென்ன இதுக்கு தகுந்ததான ஒரு இது மேல வீணங்க இதை விட உயர்ந்ததான ஒரு சத்தத்தை சொல்ல முடியாது அப்படின்ட்டு நிமிருதம் அப்படிங்கிறார் சௌந்தர்யம். அப்படி அழகா எப்பொழுதுமே இந்த சிவநாமாக்கள் ஜன்மாந்தரத்துல நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இது போல வரும். நாம வாயில வரும், மனசுல இருக்கும். பாகவத்துல சொல்லும் பொழுது இது என்ன இருந்தாலும் அந்த 2 அர்த்தங்கள் சிவா சிவா அப்படிங்கிற அர்த்தம் அது என்னென்ன பிரம்மரசாசவர்த்தினி. எப்பொழுதுமே அந்த பிரம்மரசத்தை குடித்து கொண்டிருக்கிறவா தான் எப்பொழுதும் சொல்லிட்டே இருக்கலாம். உலகத்துல எல்லோருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் பொழித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அந்த 2 நாமாக்கள் இருக்க பார்த்தா 2 அக்ஷரங்கள் ஸ்ரீ வா ஸ்ரீ வா அவ்வளவுதான். அது என்ன பண்றதான் உலகத்துல சகல பிராணிகளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறது. அததான் பணமா வச்சுட்டு இருக்கலாம். சிவநாமதனே பவதி கிருபையா நிமுத கிரியதே. உங்களுடைய கிருபைன்னு ஒண்ணு இருந்தது. ஆனால் அதுக்குள்ள என்ன பண்ணாது? ஆகையால் நான் உங்களை போய் இது வேணாம் அது வந்து கேட்க போறதில்லை, இதுதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா சிவநாமதனா இருக்கக்கூடியதான தாங்கள் உங்களை நான் நினைச்சிட்டு இருக்கேன். இது ஒரு விஷயம். அம்பாளை நினைச்சிட்டு இருக்கவன் சிவனை தியானம் பண்ணிட்டு இருக்குன்னு அவளுக்கு வந்து சர்வதா சர்வகாலம் முகத்துல அந்த தெளிவானது ஏற்படும். முகத்துல தெளிவு எளியா ஒட்டியிருப்பான். அது இல்லை, அவளை பார்த்ததுவே நமக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும். மனசுக்கு கவலை வறுமையானால் அவளுடைய முகத்தை பார்த்தோமையானால் அந்த கவலை போகும். இதுதான் ஒரு சின்னம். அதனாலதான் சொல்றார் மதம் சிவநாமதனே பவதி கிருபையா கிமுதக்ரியதே. எது நடக்காது எனக்கு? உங்களுடைய பாதபந்தங்களை நினைத்துக் கொண்டிருக்கேன். எனக்கு நடக்காத வழியே வேற ஒண்ணும் இல்லைமா. ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யக பத்மினி தைரசுதே அகிமயி தீன தயாலு தயா கிருபயைவ தயா பவிதவ்யமுமே அயி ஜகதோ ஜனனி கிருபயாதி ததைவ ததானுமதாதிரதே யதுஜிதமத்ர பவத்யுரரிக்ரததா துருதாபமபஸ்குருதே. ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யக பத்மினி தைரசுதே ஐ மயி தீன தயாளு தயா. அம்மா நான் என்ன கேட்கிறேன்? உங்களை என்ன கேட்கணும்னு தோணல. ஏன்னா உங்களை நினைச்ச மாத்திரத்தினால எல்லாம் கிட்டினதா போல இருக்கு. மனுஷனுடைய மனசுல ஆசை இருக்கணும். ஆசை இருக்கணுமையானால் அவன் அபரிபூர்ணமாக இருக்கணும். எனக்கு இது வேணும், நான் இப்பொழுது அது இல்லாமல் குறைப்பட்டிருக்கேன்,
குறைபட்டு உள்ளே எனக்கூடியதான எண்ணம் இருந்தால்தான் எனக்கு அது வேணும் எனக்கூடியதான எண்ணம் தோணும். உங்களை பார்த்ததே குறைகள்லாம் நீங்க ஒரு குறையும் இல்லை. இப்ப இதை கேட்கணும் அது கேட்கணும் தோணல. ஏன்னா எத்தனை பிறவைகள்லாம் எதை அனுபவித்ததுக்கேன்னு தெரியும். இவைகள்லாம் அனுபவித்து என்ன சுகம், சாஸ்வதமான சுகம் கண்டிருக்கோம். ஆகையால் இவைகள்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்பப்ப அது இல்லைங்கிறப்ப அது வேணுமேனு ஆசை வருது. வந்த பிறகு இது ஒத்தத்தைன்னு தோணலை. அப்படின்னா இருக்கு லௌகிகமான சுகங்கள்ல. ஆகையால் இவைகள்லாம் பிரயோஜனம் இல்லைமா. ஆனா இப்ப என்னென்ன உங்களுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். ஆனா என்ன வேணும் இப்ப ஒண்ணு, அந்த பரவேஸ்வரனை கேட்கும் பொழுது தவபாத பக்தின் மேலே வேற ஒண்ணும் இல்லை, உங்களுடைய பாத பக்தியை மட்டும் கொடுங்க அப்படின்னு பிரார்த்திக்கிறா போல. உங்களுடைய கருணை மட்டும் என் மேல விழுந்தனர். நீங்க தீன தயாளுவா இருந்துருக்கு. தீனாளர்ல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவாரத்துல எப்பொழுதும் தயையை காட்டிக் கொண்டிருக்க. உங்களுடைய கணக்கின் பார்வை என் மேல விழுந்தா போடும். எனக்கு அமித லாபம், உமக்கு நஷ்டம் இல்லை. அதுதான் நான் உங்களை கொடுத்துட்டேன்னா எங்கிட்ட இல்லாம போயிடுமே அப்படின்னு நினைக்கிறது இல்லை. வனேவா அந்நேவா சமகரணி பாதோ ஹிமகரா அனீனாயம் தன்யோ பவதி நசதே அநிரியதா. நீங்க என் மேல பார்த்ததுனால என்ன ஒரு தடவை அப்படியே நினைச்சு ஒரு தடவை உங்க கடைகள் பார்வை என் மேல விழுந்ததுனால இந்த வாழ்க்கையில இருந்து நான் மேல எங்கேயோ போயிட்டேன். உலகத்தில் இருக்கிற சகல நன்மைகளும் எனக்கு ஏற்படுறது. ஓஹோ, என்னுடைய பார்வை உங்க மேல விழுந்தா இவெல்லாம் ஏற்படுறது நல்லதான் இருக்கு. இதனால எனக்கு நட்டம் வருது. உமக்கு ஒரு நட்டமும் இல்லை. ஏன்னா நீங்க எப்பொழுதும் கண்ணை பார்த்துட்டே தான் கண்ணை திறக்கிறீர்கள். மனுஷாலாவது கொஞ்ச நேரம் கண்ணை கொட்டிட்டு கண்ணை திறப்பா. நீங்க கண்ணை கொட்டாமலே இருந்துருக்கு. அப்ப உங்களுடைய பார்வை எங்கேயோ விழும். அது விழுந்து கொண்டே இருக்கு. அது என் மேல விழுந்தா எனக்கு இவ்வளவு லாபம் இருக்கு. உங்களுக்கு அதனால நட்டம் இல்லை. என்ன பார்க்கல இன்னொன்னு பார்க்க பாரு, ஒரு செவலை பார்க்க பாரு, ஒரு ஆகாயத்தை பார்க்க பாரு. ஆனா என்ன பார்த்தலையானால் எவ்வளவு லாபம் வரும். அதெல்லாம் இது என்ன பார்க்க கூடாதா? அதனால நட்டதே ஆநிரியத வரேவா அர்மியேவா அமகரணி பாதோ கேமகரா. இது சந்திரனுடைய நிலை இருக்குதா? இந்த சந்திரனுடைய நிலை நம்மாட்டு உபரிகையில வெளியிலன்னு வச்சுங்களேன். நாம் அதில் உட்கார்ந்தோன்னா ஆனந்தமா இருக்கலாம். அது காட்டு மேலையும் விழது. காடலையும் இருக்கும்போது சந்திரன் இங்க யாரும் மனுஷால் இல்லை, இப்ப என் நிலை எடுத்துக்கிறேன், நீங்க வேண்டாம் என்னோட இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறாரோ. இது சமுத்திரத்தில் இருந்த வாஸ்து அவ்வளவு பெரிய சமுத்திரம் முழுக்க நெடுக எங்க இருந்தாலும் சந்திரனுடைய நிலை அதான் வேஸ்ட் தானே. அங்க யார் இருக்க யாரும் பார்க்கறது இல்லை. அங்க இருக்கக்கூடிய நீர்த்துளிகள் அது உள்ளதான் பார்க்கறது, மேல பார்க்க மாட்டேங்கிறது. இந்த நிலை அங்க இல்லாம இருந்து என்ன பிரயோஜனம், வேண்டாம் அப்படிங்கிறத. சந்திரனுடைய சுவாவம் இல்லை. அங்கே மனுஷால் இருக்காளா இல்லையா, பார்க்கறாளா இல்லையா ஒன்னும் நினைக்கிறது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் சிந்தத்துல அம்பாளை தியானம் பண்ணி சௌந்திரமாசியாம் பௌர்ணமாசியாம் சந்திரமிந்தே தியாயே ஸ்ரீலலிதாம்பிகா அம்பாளை தியானம் பண்ணி பஞ்ச பூஜை பண்ணி சாஸ்திராமத்தை படித்தோம்னா தீர்காயுத்தம் கிடைக்குமா? எப்படிப்பட்டதான தீர்காயுத்தம்? உடம்புல ஒரு வியாதி இல்லாமல், வியாதி வைக்க இல்லாம இருக்கணும் மனுஷன். அனாயாசேன மரணம் அப்படின்னு கேட்டுக்கிறார் பகவான். உங்களுக்கு என்ன வர வேணும்? அனாயாசேன மரணம் ஜீவனம். தீன நிலை இல்லாமல் வாழ்க்கையை நடத்துக்கணும். ஆயாசப்பட்டு கவலைப்படாம பிராணம் டக்குன்னு போயிடும். இவன் நினைச்ச காலத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி போயிடும். என்ன இது பண்ற பாப்பங்கள் எப்போ தெரியாது. ஆனா விவகாரம் கேட்கறது மட்டும் பரவாயில்ல. இப்படி இது வேணும் அது வேணும். தேவே கிருபையா ரொம்ப அதுக்கு மேல என்ன சஞ்சலா உங்க இடத்துல அச்சஞ்சலமான ஒரு பக்தி வேணும் இப்படின்னு பிரார்த்திக்கிறோம் அல்லவா. ஆனா விவகாரம் என்னன்னு நான் எதையும் கேட்க போறது இல்லை. இதுன்னா ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சி வருது. ஆனா என்ன ஒண்ணு உங்களுடைய கிருபை தான் வேணும். கிருபையை வர்பயா பவிதவ்யமுமே. இந்த கிருபை தான் என் மேல இருக்கணுமா? ஐ ஜகதோ ஜனனி கிருபையா அம்மா, இந்த உலகத்துக்கெல்லாம் நீங்க அம்மாவா இருக்குங்கிறது உங்களுடைய தெரிஞ்சத்தை கண்டாலே தெரியும். உலகத்துக்கு அம்மாவா இருந்து கொண்டு ஒவ்வொரு பிராணியும் முன்னு கொண்டு அவ எப்படியாவது என்னை அடையணுங்கிற ஒரு அபிப்பிராயத்துல தாங்கள் இருக்கல. இதனாலதான் சாஸ்திரங்கள்லாம் வேத ஜனனி அப்படின்னு அம்மாவை
ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராங்கி மாதாமர கதசியாமா அப்படி இந்த மாதாங்கிற பேர் இருக்கிறத அவ்வளவு உயர்தா எல்லோரும் நல்ல வழியில உங்களை அடையணுங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கல. இது சாஸ்திரங்களை பார்த்தா தெரிகிறதுமா. ஜகதோ ஜனனி கிருபையா ஸ்ரீயதா ஸ்ரீதா அனுமிதா சிரதே யதுஜிதமத்ர பவதி முருகு பவதி பவத்புரி பவத்யுரதி குருதா குருதாபமபா குருதே யதுஜிதமத்ர. இங்க நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரியாது, நான் இது வேணும் அது வேணும்னு கேட்பேன், அது உயர்ந்ததான பலம் இல்லாம போயிடும். நமக்கு கேட்க கூட தெரியாது. பகவான் எதிர்க்க வந்தா என்ன கேட்கணும்னு தெரியாது. பாணினி ஒரு மகர்ஷி, அவர் உபவர்த்தங்கிற ஒரு குருகிட்ட போனார். அவர் வியாக்கரணம் கத்துக்கணும்னார். அவர் பெரிய வேதாந்தி வேற, வியாக்கரணம் கத்துக்கணும்னு போனார். போனா என்ன செய்தார், அங்கே இருக்க கத்துட்டு இருக்க, அவரும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். ஒரு 6 மாசமாச்சு முதல் பாடலையும் பாஸ் பண்ணல. ஆனா நல்ல சரியான விஷயம் எல்லாம், எந்த வேலை சொன்னாலும் ரொம்ப பக்தியோட இருக்கக்கூடிய அந்த மாமி பார்த்தா இங்க வாடான்னு கூப்பிட்டாரு. என்ன செய்ய உங்களுக்கு படிக்க வராது, ஏன் அனாவசியம் வந்து கஷ்டப்படுறா வராது வந்து கேட்டு என்னம்மா இப்படி சொல்றேன். நான் சொல்றேன் பாரு, அதுவும் அங்கே போய் பாரு, ஒரு 4 மாசத்துக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு முன்னால போய் கொஞ்ச நேரம் தபஸ் பண்ணு, அப்பாவது புத்தி சரியா ஆகும் அப்படின்னு. இந்த பையனுக்கு சொன்ன பேச்சு கேட்கிறோம், வேற ஒண்ணும் தெரியும். நேர போனா அவளுக்கு முன்னால உட்காரு. அவளை பார்க்கல, அவளை போயிட்டு இருக்காரு. இவன் போய் உட்கார்ந்தா கண்ணை மூட்டு உட்கார்ந்து இருக்கா. கொஞ்ச நேரம் அவன் இப்படி திரும்பி பார்க்கறான், அவன் போட்டுட்டு இருக்கா, இவனை போட்டுட்டு இருக்கான். மணி கொஞ்ச நேரம் ஆச்சு, மறுபடியும் போடுறான். ஏன்டா அவன் மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருக்கான், அப்படியே பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு சாயங்காலம் அங்க இருக்கக்கூடியதான மாத்திரைகளுடைய தபத்துக்கு சந்தோஷப்பட்டு பரமேஸ்வரன் அங்கிருந்து இறங்கி வந்திருக்க. அவளுக்கு தர்சனம் கொடுக்கணும். அவ தனக்க சனந்தன சனத்குமார சனசுஜாதான்னு 4 பேர் அவளுக்கு தர்சனம் பண்ணின. அவ கண்ணை திறந்தா, கண்ணை திறந்து பரமேஸ்வரனோட நமஸ்காரம் பண்ணின. பரமேஸ்வரன் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். அவ ஆத்மா ராமாச்சமனயா நிர்வந்தா அபியுரக்ரமே குர்வந்தி அரைது பக்தி சம்போத குணம் ஹரே அப்படின்னு அந்த பரமேஸ்வரத்துல உயர்ந்ததான ஒரு பக்தி மன்றம் வேற எதற்கும் இல்லை. இது வேணும் அது வேணும் கேட்கறது இல்லை. அவளுடைய குணநலங்களை பார்த்து இதுதான் மிக உயர்ந்தது, அவளுக்கு பக்தி பண்ணிட்டே இருக்க. அதனால நாங்க எதையும் நினைச்சு பண்ணல, உங்களுடைய குணநலங்களை பார்த்தோம், அது மனசுக்கு சந்தோஷமா இருந்தது, அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கோம். பரமேஸ்வரன் பார்த்தா உங்களுக்கு நல்லதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னா நீங்க பார்த்தா இங்க ஒரு சின்ன குழந்தை இது கண்ணை மூடிட்டு தரது. இவர் எழுப்பினார், அப்பா உனக்கு என்ன வேணும், நீங்க வர கேட்டுக்கோ அப்படின்னாரு. இவர் சொல்றாரு, நான் ப்ரிப்பேர் பரவாயில்ல, முன்னாலேயே சொல்லியிருக்க வேண்டாமா, இதுவரை பரமேஸ்வரா பிரத்யட்சமாவா ஏதாவது வரம் கேட்ப, முன்னால் லிஸ்ட் எழுதி வச்சுக்கோ அப்படின்னா ஒரு 100-150 லிஸ்ட் எழுதி வச்சுக்கோ. அந்த குழந்தைக்கு ஒரு நாட் ப்ரிப்பேர் டக்குன்னு வந்துட்டார். என்ன வேணும்னு பரமேஸ்வரன் இப்படி நேரம் கீழே வரைக்கும் பார்த்தாரு. பார்த்தது என்ன தோணிச்சுன்னு, அவருடைய கையில ஒரு உடுக்கை இருந்தது. அந்த உடுக்கையை பார்த்து, ஓஹோ இது குழந்தையோ இல்லையா, இது நல்லா இருக்கு, இதை உடுக்கை போல இல்லை, இதை கொஞ்சம் அடிச்சு காட்டுங்களேன். இந்த பரமேஸ்வரன் பார்த்த இவருக்கு என்ன கேட்கறதே தெரியலையே, சரி இருக்கட்டும் அப்படின்னு அந்த உடுக்கைய அடிச்சார். நிருத்தாவதானே நடராஜராஜா நாதகம் நவ பஞ்சவாரம். 9 தடவை ஒரு தடவை அடிச்சாரு, அதுக்கப்புறம் 5 தடவை அடிச்சாரு. நவ பஞ்சவாரம் அது என்ன, ஏ தத்விமந்தே உத்தர்த்து காமா தனகாதி விட்டான்னு தனகாதிகளை எல்லாம் அவள் உத்தரணம் பண்ணணும் என்பதற்காக வந்தவர் இப்படி அடிச்சார். ஏ தத்விமந்தே சிவசூத்திரஜாலம், இதுதான் சிவசூத்திரஜாலம். இத 14 சிவசூத்திரங்கள், ஐயோன் ஈவோன் ஐயவன் ஐயோட லன் ஜபன் கடல் அப்பா சாட்டா சாட்டா கடலோ கவை கடல் கல் அப்படின்னு அடிச்சார். இப்படி 14 தரம் அடிச்சார். இதை பார்த்தார், இது கேட்டு சரியில்லை, மறந்து போயிட்டார். அவருக்கப்புறம் என்ன ஏது நல்லா இருக்கான்னு கேட்க மாட்டார். இங்க சொன்னது கொடுத்து அவர் மறந்து விட்டார். அப்புறம் என்ன ஆச்சுன்னு இதை வச்சு முழு வியாக்கரணம் அவருக்கு புரிஞ்சு போயிட்டார். அப்புறம் குரு பத்னிகிட்ட நமஸ்காரம் பண்ணினேன், இது போல எனக்கு பரமேஸ்வரன் அடிச்சார்ல, அப்படியா அப்படின்னு சந்தோஷப்பட்டாரா.
அதோட குரு கிட்ட சொன்னா இது போல பண்ணா நான் போய் சொன்னேன், வேற என்ன இத்தனை நாளா எனக்கு பிரத்யேகம் ஆனாலும் அவங்க பணம் பண்ணிட்டு நீ ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீ வியாக்கரணம் எழுதுங்க. அதுல வச்சுதான் 3996 சூத்திரங்கள், 4 சூத்திரம் அப்படி பாணினி சூத்திரங்கள்லாம் எழுதி இன்னைக்கு வியாக்கரணம் அவருக்கு ஏன் சொல்ல என்ன அந்த அளவுக்கு இன்னைக்கு எது கேட்கணும்னு எனக்கு தெரியல. தெரியாத நான் என்ன உங்ககிட்ட என்ன கேட்க போறேன். ஆகையால் அம்மா உங்களுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறதோ அது பண்ணும்போது எது சீதாமத்திர பாபத்து உங்களுக்கு எது நன்றாக இருக்குன்னு தோன்றதோ உரதி குருதா அதை எனக்கு பண்ணி கொடுங்க. அது என்ன உருதா பமப்பா குருதே எதை பண்ணினா என் மனசுல இருக்கிற தாபம் குறையுமோ. என் மனசுல இப்பொழுது ஏதோ ஒரு தாபம் இருந்துட்டே இருக்கு, ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்கு. சின்ன வயசுல ஒரு குறை, கல்யாணம் ஆன பிறகு ஒரு குறை இல்லாத மனுஷன் பாருங்க இல்ல, ஏதோ ஒரு குறை ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டே இருக்கு. இந்த தாபம் இல்லாம சாந்தி பண்ணுங்க. ஜய ஜய ஹே மகிழாசுர மந்திரி அப்படின்னு இந்த தோற்றத்தை படித்தவாளுக்கு அவளுக்கு மனசுல இருக்கக்கூடியதான கவலைகள் எல்லாம் நீங்கும். இதெல்லாம் அம்பாளுடைய சாதாரணத்திலேயே வரும் எனக்கூடியதான வரும் எனக்கூடியதான அழகாக இந்த ஸ்லோகத்தை முடிஞ்சிருக்க. இப்படி 20 ஸ்லோகங்களோட மிக உயர்ந்ததான ஒரு ஆச்சாரியாருடைய ஒரு உருப்படி. இத அனந்தராம தீர்த்தர் அவர் பிரவச்சனம் பண்ணிட்டு இருப்பார். கடைசியில இந்த ஐக்கிய நிலையை பண்ணிட்டு இது உலகம் முழுக்க அதை வியாபித்து போயிடுது. இப்ப கொஞ்ச நாள் அதை மறந்து வருது. ஆனா இங்க இருக்கிறவங்க யாரோ இந்த அவசியம் சொல்லணும்னு கேட்டதுனால சார் இதுக்கு சொல்றதுக்கு கேட்கறதுக்காக இருக்குமே தவிர அர்த்தம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த வியாக்கரணத்துல நம்ம கேட்டுனாலுக்கு பதவதார்த்த ஞானம் சொன்னாதான் இதை பார்க்க முடியும். இத பதவதார்த்த பார்க்கக்கூடியதான சந்தர்ப்பத்தை அம்பாளுக்கு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறது. ஏன்னா சாதாரண படிக்கும் ஏதோ ஒரு ஸ்லோகம் அதுக்கு என்ன ஆகுது ஏதோ எழுதணும். இப்படி 4 பேருக்கு சொல்ற அளவுக்கு அதை ஊதி கவனித்து சொல்லக்கூடியதான ஒரு அபிப்பிராயம் கிடைச்சதுங்கிறது கொண்டு வரப்பட்டது. நாம இதற்கு முன்னாடி விட்டு நாம படிச்சுட்டு இருந்தோம். அதுல நாம 268 நாமக்கள் ஆயிருக்கு. அதுக்கு மேல் நாமக்கள் பார்க்கலாம். இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.